ஹலோ எவ்ரிவன், இது கம்பைலர் டிசைன் யூனிட் 3 ஓட 5th லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எஸ் அட்ரிபியூட்டட் அண்ட் எல் அட்ரிபியூட்டட் கிராமர். சோ எஸ் அட்ரிபியூட்டட் கிராமர்னா என்னது, எல் அட்ரிபியூட்டட் கிராமர்னா என்னன்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ சின்டாக்ஸ் டயக்ராம் டெஃபினிஷன் இருக்கும். அதுல வந்து நம்ம இந்த அட்ரிபியூட்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஓகேவா? சோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ் அட்ரிபியூட்டட் கிராமர், எல் அட்ரிபியூட்டட் கிராமர்ல ஆட்ரிபியூட்ஸ் ரெண்டு டைப்ஸ் இருந்துச்சு. ஆட்ரிபியூட்ஸ்ல அந்த எந்த கிராமர்ல என்ன ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்றாங்க அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ ஒவ்வொரு கிராமர்ல ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னங்கிறது மட்டும் தான் இதுல டிஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் ஆட்ரிபியூட் கிராமர்னா என்னன்னு பார்க்கலாம். எஸ் ஆட்ரிபியூட் டெஃபினிஷன் யூசஸ் ஒன்லி சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ். பாத்தீங்கன்னா சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு எஸ் ஆட்ரிபியூட் கிராமர், ஓகேவா? ஸோ இந்த சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஒரு நம்மளோட சைல்டு நோட்ல இருந்து பேரட் நோடுக்கு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ். சோ இப்ப நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். சோ இப்ப இ கிவ்ஸ் இ பிளஸ் டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப என்ன பண்ணுவோம், இதுல நம்ம இந்த இ பிளஸ் டி நம்ம கால்குலேட் பண்ணாதான் நமக்கு அந்த பேரண்ட்டுக்கு அந்த வேல்யூ போகும். சோ இப்படி வர்றதுக்கு பேர் தான் சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நம்ம ஒரு டெஃபினிஷன் எழுதணும்னா அதுக்கு பேர் தான் எஸ் அட்ரிபியூட்டட் கிராமர். சிம்பிள். சோ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, சிந்தசைஸ்டு அட்ரிபியூட்ஸ் ஆர் எவாலுவேட்டட் யூசிங் பாட்டம் அப் பார்சர். சோ இப்படி இருக்க அட்ரிபியூட்ஸ் நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுவோம், பாட்டம் அப் பார்சிங் வச்சு எவாலுவேட் பண்ணுவோம். ஆனா இந்த அன்னோட்டேட்டட் பார்சர் நம்ம பார்த்ததுதான். சோ பாட்டம் அப் பார்சிங் வச்சு இதை எவாலுவேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ கிராமர் எப்பயும் போல கிராமர் எழுதியாச்சு. அந்த கிராமருக்கு செமான்டிக் ஆக்ஷன்ஸ் எழுதணும். சோ இது எஸ் அட்ரிபியூட் சிந்தசைஸ்டு அட்ரிபியூட்ஸ்ல பார்த்த அதே கிராமர் தான். சோ அதே செமான்டிக் ஆக்ஷன்ஸ் தான். எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து வருவோம். லாஸ்ட்ல டிஜிட் இருந்துச்சுன்னா அதோட லெக்சிக்கல் வேல்யூ டிஜிட் டாட் லெக்ஸ் வேல்யூ எழுத போறோம். மீதி எந்த வேரியபிள் இருந்தாலும் சரி, இப்ப எஃப் டி இ எஸ் இது மாதிரி இருக்கா, சோ எல்லா வேரியபிள்ஸ்க்குமே டாட் வேல்னு மட்டும் எழுதினா போதும். சோ அப்ப என்ன பண்றோம், எஃப் கிவ்ஸ் டிஜிட் இருந்துச்சுன்னா எஃப் டாட் வேல் ஈக்குவல் டு டிஜிட் டாட் லெக்ஸ் வேல். சோ இவ்வளவுதான். இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஜிட்டுக்குன்னு ஒரு வேல்யூ வரும். சோ டிஜிட்டோட லெக்சிக்கல் வேல்யூ. சோ அந்த வேல்யூவை நம்ம எஃப் டாட் வேல்யூ எஃப்க்கு நம்ம அசைன் பண்றோம், ஓகேவா? அவ்வளவுதான். சோ அப்படிதான் இந்த ஆக்ஷன் எழுதுறோம். சோ இப்படி ஒன்னொன்னுக்கா எழுதுறோம். எஃப் கிவ் சினா எஃப் டாட் வேல் ஈக்குவல் டு இ டாட் வேல். பிராக்கெட்டுங்கிறது சிம்பிள் தான். சோ சிம்பிள் நம்ம ஒரி படிக்க தேவையில்லை. சோ எஃப் டாட் வேல் ஈக்குவல் டு இ டாட் வேல் முடிஞ்சு. அது டி கிவ்ஸ் எஃப்னா டி டாட் வேல் ஈக்குவல் டு எஃப் டாட் வேல். சோ நெக்ஸ்ட் டி கிவ்ஸ் டி ஒன் ஸ்லாஷ் எஃப். சோ இந்த டி ஒன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, டி கிவ்ஸ் டி ஸ்லாஷ் எஃப்னு இருக்கும். ஸோ டி டிவைட்ஸ் எஃப்னு இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நமக்கு பேரண்ட் எது சைல்டு எது அப்படின்னு நம்ம டிஃபர் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக இந்த டி பக்கத்துல 1 போட்டுப்போம். ஸோ நம்ம சைல்டுக்கு 1 போட்டுப்போம், ஓகேவா? ஸோ மித்தபடி இந்த ரெண்டு டீமே ஒண்ணுதான், தனி வேரியபிள் கிடையாது. ஸோ இப்படி இருந்தா என்ன பண்ணோம், டி டாட் வேல் ஈக்குவல் டு டி ஒன் டாட் வேல் டிவைடட் பை எஃப் டாட் வேல். ஸோ அவ்வளவுதான். ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணி அந்த டீயோட வேல்யூவை மாத்திருங்க. ஸோ இப்படியே நம்ம ஒன்னொன்னுக்கா ஆக்ஷன் எழுதிட்டே வருவோம். லாஸ்ட்ல நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிளுக்கு போறப்ப ஸ்டார்டிங் சிம்பிள் என்ன அர்த்தம், நம்மளோட எல்லா வேல்யூஷன்ஸுமே முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் நமக்கு அவுட்புட் வந்துடும். அந்த அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் சிம்பிளுக்கு மட்டும் பிரிண்ட் இ டாட் வேல்யூ எந்த வேல்யூ வரும் அதை பிரிண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்றோம். ஸோ இப்படிதான் செமான்டிக் ஆக்ஷன்ஸ் எழுதுவோம். இது எதுக்கு எழுதுவோம், சிந்தசைஸ்டு அட்ரிபியூட்ஸ்க்கு. அப்படி சிந்தசைஸ்டு அட்ரிபியூட்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்கன்னா அது எஸ் அட்ரிபியூட்டட் கிராமர். ஸோ இதுல பாத்தீங்களா, இந்த இ1ஓட வேல்யூவும் டியோட வேல்யூ ஆட் பண்ணா மட்டும் தான் ஈக்கு வேல்யூ வரும். ஸோ அதே மாதிரி டியோட வேல்யூ எஃபோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் டிக்கு வேல்யூ வரும். சோ இப்படி நம்ம சைல்டு இருந்து பேரண்ட்டுக்கு வேல்யூ கெட் பண்றோமா, இதுக்கு பேர் தான் சிந்தசைஸ்டு அட்ரிபியூட்ஸ். சோ இதை யூஸ் பண்ற கிராமருக்கு பேரு எஸ் அட்ரிபியூட்டட் கிராமர். முடிஞ்சா ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து எல் அட்ரிபியூட்டட் கிராமர். சோ எல் அட்ரிபியூட்டட் கிராமர்னா என்னன்னு பார்க்கலாம். எல் அட்ரிபியூட்டட் டெஃபினிஷன் யூசஸ் போத் இன்ஹெரிட்டட் அண்ட் சிந்தசைஸ்டு அட்ரிபியூட்ஸ். இங்க வந்து இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவாங்க, சிந்தசைஸ்டு அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ஓகேவா? But each inherited attribute is restricted to inherit either from parent or left siblings only. So inherit attribute என்னன்னு பார்த்தோம். So நம்ம inherit attributeனா நம்ம சைல்டுக்கு பேரண்ட் வந்து நம்ம வேல்யூ கெட் பண்ணிக்கலாம், இல்ல சிப்ளிங்ஸ் வந்து வேல்யூ கெட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம், ஓகேவா? இதான் இன்ஹெரிட் அட்ரிபியூட்ஸ்ல. சோ சிப்ளிங்ஸ் எந்த சிப்ளிங்ஸ் கெட் பண்ணோம்னா இன்ஹெரிட் அட்ரிபியூட்ஸ். ஆனா எல்லா அட்ரிபியூட்டட் கிராமர் பொறுத்த வரைக்கும் இன்ஹெரிட் அட்ரிபியூட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சிப்ளிங்கிட்ட மட்டும்தான் நம்ம வேல்யூ கெட் பண்ணணும், ரைட் சிப்ளிங்கிட்ட இருந்து கெட் பண்ண கூடாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கு, இ கிவ்ஸ் ஏ பி சி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த பிக்கு எனக்கு வேல்யூ வேணும்னு கேட்டேன்னா ஈட்ட இருந்து ஒன்று கெட் பண்ணலாம் பேரண்ட். ஸோ ஈட்ட இருந்து நான் வேல்யூ கெட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏட்ட இருந்து நான் வேல்யூ கெட் பண்ணிக்கலாம்,
ஆனா சீட் வந்து நான் கெட் பண்ண முடியாது, ஏன்னா அது என்னோட ரைட் சிப்ளிங். ஓகேவா, லெஃப்ட் சிப்ளிங் இருந்து கெட் பண்ணலாம், இல்ல பேரண்ட் இருந்து கெட் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் இங்க ஒரு லிமிடேஷன். ஸோ இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ல இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா, மித்தபடி சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸையும் சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெஃபினிஷன் எழுதணும்னா அதுக்கு பேரு எல் ஆட்ரிபியூட்டட் கிராமர். முடிஞ்சா அடுத்து these attributes are evaluated using depth first traversal. ஸோ இது வந்து நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் traversal யூஸ் பண்ணி தான் எவாலுவேட் பண்ணுவோம். டெப்த் ஃபர்ஸ்ட் traversal டாப் டவுன் பாசிங், அது யூஸ் பண்ணி தான் இதை எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ்ல பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டீங்கிறது டைப்ஸ், இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர், டபுள்ங்கிறது டைப்ஸ். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, டைப், எல்லுங்கிறது லிஸ்ட். ஓகேவா, ஸோ இப்படி டேட்டா டைப்ஸ் இருந்தாலே எல்லுங்கிறது லிஸ்ட்னு என்ன வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன இருக்கு, டைப்னு கொடுத்துட்டு பக்கத்துல லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலா டிக்ளரேஷன் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ட் லிஸ்ட்னு கொடுப்போம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ட் எல் இப்படி கொடுப்போமா. ஸோ இப்படி கொடுக்கறதுனால எனக்கு என்ன மீனிங், இங்க என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டீயோட டைப் என்ன இருக்கோ அதுதான் இந்த எல்லோட டைப்பா மாறும். கரெக்டா, ஸோ இப்போ நான் டீக்கு இன்டிஜர் கொடுத்தேன்னா இந்த எல் வந்து இன்டிஜர் ஆயிரும். டீக்கு வந்து ஃப்ளோட்னு கொடுத்தேன்னா இந்த எல் வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ டீயோட டைப்ஸ் என்ன இருக்குங்கிற பொறுத்து தான் எல்லோட டைப் மாறும். ஸோ இங்க என்ன நடக்குது, டி என்னோட லெஃப்ட் சிப்ளிங்ல இருந்து நான் ஆட்ரிபியூட்ஸ் கெட் பண்றேன். ஸோ வேல்யூ கெட் பண்றேன். லெஃப்ட் சிப்ளிங் என்ன டைப்ல இருக்கோ அந்த டைப் தான் எனக்கும் வருது. இதுதான் இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இப்படி யூஸ் பண்ணி நம்ம கிராமர் எழுதிருக்கோம்னா இதுக்கு பேரு எல் ஆட்ரிபியூட்டட் கிராமர். ஸோ இதுலயுமே நம்ம செமாண்டிக் ஆக்ஷன்ஸ் எழுதணும். இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப நம்ம பார்த்ததான் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, இந்த எல்லோட வேல்யூ எங்க இருந்து வந்து இந்த டீயோட டைப்ல இருந்து வருது. ஸோ அதான் எல் டாட் இன். இன்னும் வரணும்ல இன்ஹெரிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எல் டாட் இன்னா எல் இன்ஹெரிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஈக்குவல் டு டி டாட் டைப். ஸோ டீயோட டைப் தான் எல்லுக்கு வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் டீயோட டைப் வந்து இன்டிஜரா இருக்கலாம், இல்ல டீயோட டைப் வந்து ஃப்ளோட்டா இருக்கலாம், இல்ல டீயோட டைப் வந்து கேரக்டரா இருக்கலாம், இல்ல டபுளா இருக்கலாம். ஸோ அப்படியே எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க எல் கிவ்ஸ் எல்1 கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா ஐடி. ஸோ எல் கிவ்ஸ் எல்1 தான் வரணும் இல்ல, எல்1 இது வந்து பேரண்ட் வந்து இன்ஹெரிட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லிஸ்ட் என்ன டைப்ல இருக்கோ அந்த இந்த லிஸ்டும் டைப்பா இருக்கும். ஸோ எல்1 டாட் இன் ஈக்குவல் டு எல் டாட் இன். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து இந்த ஐடினா என்னது, ஒரு ஐடென்டிஃபையர், ஒரு வேரியபிள். இதுக்கு வந்து நம்ம ஒரு என்ட்ரி கொடுப்போம். அந்த என்ட்ரியுமே இதோட டைப்பா தான் இருக்கும். ஸோ பேரண்ட் தான் இங்க இன்ஹெரிட் ஆகுது. பாருங்க, என்டர் டைப் ஐடி டாட் என்ட்ரி கமா எல் டாட் இன். ஸோ ஐடிக்கு ஒரு என்ட்ரி கொடுப்போம், அதே மாதிரி எல் வந்து இன்ஹெரிட் ஆகுது. அதே மாதிரி இந்த எல் கிவ்ஸ் ஐடி, இதுக்குமே அதே தான். ஐடிக்கு ஒரு என்ட்ரி கொடுப்போம், இந்த எல் வந்து இன்ஹெரிட் ஆகுது. ஸோ இப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராமர், இந்த டெஃபினிஷன்ஸ் எழுதணும். இதுக்கு பேர் என்னது, எல் ஆட்ரிபியூட்டட் கிராமர். ஸோ இவ்வளவுதான். எஸ் ஆட்ரிபியூட்டட் கிராமர்னா என்னது, சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெஃபினிஷன்ஸ் எழுதணும்னா அதுக்கு பேர் தான் எஸ் ஆட்ரிபியூட்டட் கிராமர். இது எல் ஆட்ரிபியூட்டட் கிராமர்னா என்னது, நம்ம சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனா இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ்க்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது ஒண்ணு பேரண்ட் இருந்து நம்ம வேல்யூ கெட் பண்ணணும், இல்ல அப்படின்னா லெஃப்ட் சிப்ளிங் இருந்து மட்டும் தான் வேல்யூ கெட் பண்ணணும், ரைட் சிப்ளிங் இருந்து கெட் பண்ண கூடாது. சோ அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸையும் சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸையும் வச்சு நம்ம டெஃபினிஷன்ஸ் எழுதணும்னா அதுக்கு பேர் தான் எல் ஆட்ரிபியூட்டட் கிராமர். சோ இவ்வளவுதான் எஸ் ஆட்ரிபியூட்க்கும் எல் ஆட்ரிபியூட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.